ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 2.1 பார்க்கலாம். fill in the blanks. The letters A, B, C, etc. X, Y, Z are used to represent. ஆல்ரெடி நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்கும். அதெல்லாம் என்னது, வேரியபிள்ஸ். VARIABLES. இந்த லெட்டர்ஸில் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, வேரியபிள்ஸ். ஓகே, செகண்ட் கொஸ்டின். த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் F decreased by 5 is. அதெல்லாம் சொன்னேன், மைனஸ் வந்துச்சுன்னா ரெடியூஸ்டு டிக்ரீஸ்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஸ்டார்டிங் டு எண்ட் ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ எப்படி ரைட் பண்ணலாம், எஃப் டிக்ரீஸ்னால் என்னது, டிக்ரீஸ்னாலும் ரெடியூஸ்னாலும் ஒன்று தான். ஸோ மைனஸ் சைன் போடணும். எஃப் டிக்ரீஸ்டு பை 5, அதாவது ரெடியூஸ்டு டிக்ரீஸ்டு வந்தால் ஃப்ரண்ட் டு பேக் ரைட் பண்ணணும். மற்றபடி சப்ராக்டட் ஃப்ரம், டேக்கன் அவே, லெஸ் தென்ல பேக் டு ஃப்ரண்ட் எழுதணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ் டிவைடட் பை 5. எஸ் டிவைடட் பை 5 இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா எப்படி எழுதலாம், எஸ் இந்த மாதிரி கூட எழுதலாம், டிவைடட் பைனா. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஏஜ் இஸ் n இயர்ஸ். ஏவோட ஏஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, n இயர்ஸ். நவ் இப்போ ஏவோட ஏஜ் n இயர்ஸா. 7 இயர்ஸ் அகோ, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எகோனா அது என்னது, மைனஸ் சைன் யூஸ் பண்ண, முன்னாடி தானே, பிஃபோர் யூஸ் பண்ணுறதுனால பிஃபோர்னா அது என்னது, முன்னாடி. அப்போ நீங்கள் இப்போ என்ன வயசா, இப்போ இருந்து தான் நம்ம சொல்லணும் முன்னாடி இருக்கிற ஏஜை. ஸோ இப்போ நவுங்கிறதுனால இப்போ ஏவோட ஏஜ் எவ்வளவு, என்ன. இப்போ அகோங்கிறதுனால என்னது, மைனஸ். எத்தனை இயர்ஸ், 7 இயர்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் n minus 7. ஓகேவா, சரி. இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். இஃப் p minus 5 gives 12, then p is dash. நம்ம லாஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம்ல, அன்னோன் வேல்யூ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இப்போ பாருங்கள், அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. p minus 5 gives என்னது, ஈக்குவல் டு இந்த 12 எழுதுங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேணுங்கிற வேல்யூ இந்த பி அப்படி இங்கே சைடு வச்சுட்டு 12 மாற்றக்கூடாது, அப்படி வைங்க. -5 இந்த பக்கம் வந்தால் +5 ஆயிரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 17. அப்போ நான் பியோட வேல்யூ என்னது, 17. ஒரு சமயம் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னு சைடு வரப்போ மைனஸ் ஆயிரும். ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பென்சில் பிச்சஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. த லெங்த் ஆஃப் பார்ட் பி இன் த பென்சில் ஷோன் இன் A-6. அதான் இங்கே பாருங்கள், இந்த ஒரு பென்சிலில் இதிலிருந்து இந்த டிப் வரைக்கும் இருக்கிற 6 சென்டிமீட்டர் லெங்த் இருக்குது. அதாவது ஸ்டார்டிங் டு இங்கே எண்டு வரைக்கும் 6 சென்டிமீட்டர் இருக்குது. ஆனால் இந்த ஏ வரைக்கும் உள்ளது எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, ஏ சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பி உள்ளதை கேட்குறாங்க. இப்போ டோட்டல் லெங்த் எவ்வளவு நம்மளுக்கு, 6. டோட்டல்லேருந்து லெங்க்த்துலேருந்து கொடுத்துருக்க லெங்க்த்தை மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பி கிடைக்கும். அப்போ இது எப்படி வரும், டோட்டல் லெங்த் எவ்வளவு, 6. எவ்வளோ ஏ வரைக்கும் உள்ள லெங்த் எவ்வளவு, ஏ. இது ரெண்டையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பியோட லெங்க்த்து கிடைக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்கிறது, லெங்த் ஆஃப் பார்ட் பி, இந்த பார்ட் பியோட பென்சில் ஷோ பண்ணியிருக்கல, இதோட லெங்க்த்து தான் கேட்குறாங்க. அந்த லெங்த் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா A-6ன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நம்ம டோட்டல் லெங்க்த்துலேருந்து தான் கொடுத்துருக்க லெங்க்த்தை மைனஸ் பண்ணணும். ஓகே, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன வரும், டோட்டல் லெங்க் 6, 6லேருந்து ஏ மைனஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரணும், 6 - A தான் வரணும், பார்ட் பியோடது. அப்போ நான் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, A-6ங்கிறதுனால ஃபால்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இஃப் த காஸ்ட் ஆஃப் அன் ஆப்பிள், ஆப்பிளோட காஸ்ட் எவ்வளவு, எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப், இது பனானா. ஓகேவா, பனானாவோட காஸ்ட் 5 rupees. இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், இப்போ 2 ஃப்ரூட்ஸோட டோட்டல் காஸ்ட்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணணுமா. ஃபஸ்ட்டு ஆப்பிளோட காஸ்ட் என்னது, எக்ஸு. இப்போ டோட்டல் இங்கே வந்திருக்குனாவே என்னது, ஆட் பண்ணணும், ப்ளஸ்ஸு. செகண்ட் பனானாவோட காஸ்ட் 5. ஸோ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எவ்வளவு, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் x + 5 அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் x + 5 தான் வருது. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகேவா, அதாவது ஆப்பிளோட காஸ்ட் பனானாவோட காஸ்ட் கொடுத்துட்டாங்க. டோட்டல் கேட்கறனால நம்ம என்ன பண்ணணும், x + 5ன்னு எழுதணும். x + 5 தான் அங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள்.
அடிஷன் மோர் 2 3 டைம்ஸ் சி இஸ் 10c + 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மோர், இப்போ அடிஷனில் மோர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன். அப்போனா நம்ம பேக் டு ஃப்ரண்ட்டு தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் பேக்கில் என்ன இருக்குது, 3 டைம்ஸ் சி. 3 டைம்ஸ் எப்படி எழுதலாம், 3cன்னு எழுதலாம். இப்போ மோருங்கிறதுனால ப்ளஸ் அந்த 10 வரும். மோர்னு கொடுத்துருந்தாங்க, பேக் சைட்லேருந்து எழுதுங்க. 3 டைம்ஸ்னால் 3c வரும். மோருக்கு ப்ளஸ் அந்த நம்பர் 10. இப்போ 3c + 10 தான் வரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 10c + 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 4th சப்டிவிஷன். இஃப் த காஸ்ட் ஆஃப் 10 ரைஸ் பேக் இஸ் t. ஓகேவா, அது 10 ரைஸ் பேக்கோட காஸ்ட் எவ்வளவு, டீன்னு கொடுத்துட்டாங்க, 10ஓடது. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, காஸ்ட் ஆஃப் 1 ரைஸ் பேக் கேட்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணும், 10ங்கிறது நிறைய கொடுத்து 1 கேட்டால் டிவைட் பண்ணுமா. அப்போ என்ன வரும், 10 ரைஸ் பேக் வந்து ஓட காஸ்ட் டீனா 1 ரைஸ் பேக் என்ன வரும், இந்த டீலேருந்து இந்த 10 டிவைட் பண்ணணும். ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, t/10 rupees தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் ட்ரூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெனி டு 1, நிறைய கொடுத்து 1 கேட்டால் டிவைட் பண்ணணும். இது 1 கொடுத்து நிறைய மெனி கேட்டால் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 5th ஒன் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் ஆஃப் q and 20 is 20q. இந்த ப்ராடக்ட்னா என்னது, இந்த ப்ராடக்ட் ஆஃப் க்யூவையும் 20 என்ன பண்ணும், மல்டிபிள் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ஆஃப் q and 20, ப்ராடக்ட்னா இன்ட்டு என்ன பண்ணலாம், மல்டிபிள் சைன் போடலாம். ஓகே, இது எப்படி எழுதலாம், q × 20ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னு எப்படி எழுதலாம், 20qன்னு எழுதலாம். ஓகேவா, இது எது வந்திருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். இப்போ ஆன்சர் 20q தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகே, இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.